சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் கிரவுண்டில் நாட்டு மாடுகள் நல கண்காட்சி நடந்துச்சுங்க. இங்கே தான் நான் வந்திருக்கேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். காளைகளில் இத்தனை ரகம் இருக்குது, அந்த ரகத்தில் எப்படியெல்லாம் பிரித்து போட்டி வச்சு இந்த மாடுகளுக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படின்றத பார்த்தேங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த கண்காட்சி நடக்கிறதுக்கான முக்கியமான ஒரு காரணமே நம்மளோட நாட்டு மாடுகள் அழியக்கூடாது அப்படிங்கிறதாங்க. இன்னொரு விஷயம், விவசாயம் பெருகணும் இல்லைங்களா? நம்மளோட விவசாயம் பொறுத்த வரைக்கும் ஒன்று கூடயும் அப்படியே கனெக்ட் ஆகிட்டே வருது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த நாட்டு மாடுகள். அட்லீஸ்ட் பசு மாடாவது நாம் பால் கறக்கிறதுக்காக வச்சுருக்கோம். இந்த காளைகள்லாம் அழிய ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கண்காட்சி வச்சதே. அங்கே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய பேர் இன்னுமே எவ்வளோ அழகாக வளர்த்திட்ருக்காங்க அப்படின்றது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பொண்ணுங்க பசங்க எல்லாருமே கொண்டு வந்திருந்தாங்க. சரி, இந்த காலத்து பசங்கள்லாம் மாடெல்லாம் எங்கே போய் பார்க்க இது பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்படிலாம் இல்லைங்க. நான் நினைக்கிறதே தப்பு தான். ஏன்னா அவ்வளோ அழகாக தன்னோட வீட்டு காளைகள்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எடுத்த உடனே காலை பக்கத்துலலாம் போயிட முடியாது இல்லைங்களா? அது சின்னதுலேருந்தே பார்த்து பழக்கப்பட்டு அது கூடவே இருக்கிறதுனால தான் அவங்களால அந்த அளவுக்கு கொண்டு வர முடியுது. இந்த கண்காட்சியை தான் உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைண்ட் சேனல். நிறைய ஊர்லேருந்து காளை மாடுகள்லாம் வந்துருந்துச்சுங்க. கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் இங்கேருந்துலாம் நிறைய கிராமத்துலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. பார்த்திங்கன்னா வரும்போதே அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு டோக்கன் மாதிரி வாங்கிட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க, என்ட்ரி ஆகியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு ரகமாக பிரித்து இப்போ காரி, செவலை, அப்புறம் இன்னொரு மயிலை, இந்த மாதிரி ஒன்றா பிரித்து அதுக்குண்டான ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இதை கரெக்டாக நோட் பண்ணி தாங்க ப்ரைஸ் கொடுத்தாங்க. இவங்களோட மாடு அவங்களோட மாடு அப்படின்னு மனுஷங்களெல்லாம் யாரையும் பார்க்கல. மாடோட தன்மையை பார்த்துட்டு கொஞ்சம் கூட கிராஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சுற்றி பார்த்து தான் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இதுக்கு ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் என்னதான் ப்ரைஸ் வாங்கியிருந்தாலும் எல்லாருமே கஷ்டப்பட்டு தானங்க வளர்த்து பார்த்துட்ருக்காங்க. அதனால் வந்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நினைவு பரிசு, ஆறுதல் பரிசு அந்த மாதிரிலாம் கொடுத்து என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தானேங்க. இப்போ நின்றுட்டுருக்க மாட்டுக்கு பேர் மயிலக்காலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒவ்வொருத்தருக்கா டோக்கன் கொடுக்குறாங்க. அந்த டோக்கன் கூப்பிடும்போது போய் நிற்கணும். இதுலேருந்து எது பெஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணுறாங்க. இதுதான் பூச்சி இன மாடுகளுங்களாம். இதுக்கு பேருக்கும் அதோட மாட்டுக்கும் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இதை தான் ஜல்லிக்கட்டுக்காக பயன்படுத்துவாங்களாம். அதுக்காகவே வளர்த்துற காளைகள் இதெல்லாம். இந்த மாடுகள்லாம் காரி இனத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுங்க. தலப்பா கட்டிட்டு ஒரு தாத்தா இருக்கார் இல்லைங்க, இவர் ஒரு யூடியூபர். இவர்கிட்ட ஏகப்பட்ட காளை மாடுகள் இருக்குங்க. தன்னோட சேனலில் அந்த காலத்தில் எப்படி உழவு ஓட்டினாங்க, அதோட பேரெல்லாம் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். ஏன்னா நம்ம இப்போ டிராக்டரு, ட்ரில்லர் அந்த மாதிரி தானே போயிட்டோம் இல்லைங்களா? அட்லீஸ்ட் அதோட பேராவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தன்னோட சேனலில் சொல்லியிருப்பார். இவரோட சேனலை என் வீட்டுக்கார் ரொம்ப விரும்பி பார்க்கறதுனால இவரை பற்றி எனக்கு தெரிஞ்சுது. இவரும் தன்னோட காளைகள்லாம் கொண்டு போட்டியில் கலந்துக்கிட்டார். இவரோட சொந்த ஊர் பார்த்திங்கன்னா சேலம் பக்கத்தில் அமரகுந்தி. இந்த எக்ஸிபிஷனை இன்னும் பெஸ்ட்டாகணும் அப்படிங்கிறதுக்காக தீரன் கலைக்குழுலேருந்து கம்பத்தாட்டம் ஆட வந்திருந்தாங்க. ரொம்பவே நல்லா பண்ணாங்க. இவங்க ஒரு சேவை மாதிரி தாங்க பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மேலே கொட்டுறவங்களுக்கு அப்புறம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இதை மட்டும்தான் வாங்குகிறாங்க. மற்றபடி எந்த ஊருக்குனாலும் போய் ஆடி கொடுக்குறாங்க. இத்தனைக்கும் இவங்க எல்லாமே வேலைக்கு போகிற பசங்க தான். தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு எப்போ டைமோ அதுக்கு உண்டான மாதிரி வேலையெல்லாம் அமைச்சிட்டு ஆடி கொடுக்குறாங்க. சரி, இந்த ஒரு விசேஷத்துக்கு ஆடி கொடுக்கணுங்கிறதுக்காக இது ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணியிருந்தாங்க. இன்னொரு விஷயம், இதை பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு மூவியில் கூட சான்ஸ் கிடச்சிருக்குங்க. இவங்களுக்காகவே ஒரு பாட்டு செட் பண்ணி குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம் அப்படின்ற படத்தில் இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸிபிஷனுக்காக இந்த ஆக்டர் ரஞ்சித் ரொம்பவே பாராட்டி பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளோட என்னதான் இருந்தாலும் இது கொங்கு மண்டலத்துக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆட்டம் இல்லைங்களா? ஒவ்வொரு ஊர்லேயும் சலங்கை ஆட்டம்பாங்க, ஒரு ஊரில் மாரியாத்தா ஆட்டம்பாங்க. ஆக மொத்தத்தில் மாரியம்மன் பண்டிகைனா இப்படி ஒரு ஆட்டம் எல்லா கிராமத்துலையும் இருக்கிறது வழக்கம் இல்லைங்களா? அதனால் இது அழிஞ்சு போகாமல் இப்படி உங்களுக்குலாம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பாராட்டி பேசிட்டு.
ஒரு மாட்டோட திமில் கொம்பு இதை பற்றி கொஞ்சம் கூட கிராஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி தான் பண்ணாங்க இல்லைங்களா. அதில் நிறைய மாடு செலக்ட் ஆகிருந்துச்சு. அதனால அவங்க 3rd ப்ரைஸ்க்குனா 3 மாடு, 2nd ப்ரைஸ்னால் 3 மாடு அந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாடு எல்லாமே ப்ரைஸ் கிடச்சிதுங்க. என்ன தான் பிஸ்னஸ்ஸு ஒர்க் அப்படின்னாலுமே தன்னோட வீட்டு காளைகளை எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்றத நான் இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். லாஸ்ட் ஒன் ஆனால் ரொம்ப க்யூட்டான ஒரு விஷயங்க. இந்த மாடு பார்த்திங்கன்னா இவ்வளோ குட்டியாக இருக்குது, ஆனால் பால் கறக்குங்களாமா. இது புங்கனூர் மாடு அப்படின்னு சொன்னாங்க. தஞ்சாவூர் சைடில் ரொம்ப பாப்புலரான மாடு போல் இருக்குங்க. இதுவும் அந்த எக்ஸிபிஷனுக்காக வந்துருந்துச்சு. பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. என்னதான் பெருசாக மாடு பார்த்தாலும் ஒரு குட்டியான மாடு பார்க்கும்போது ரொம்பவே அழகு தானங்க. இதை வச்சு வீட்டுக்குள்ளேயே வளர்க்கலாம் போல். எல்லாரும் அவ்வளோ ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க. இதை அடுத்து 2ஆம் பரிசு டோக்கன் எண் 118 அருண் சின்னப்பம்பட்டி. அடுத்து சிறந்த செவலை மாடு 4 பல் வரை, சிறந்த செவலை மாடு 4 பல் வரை 3ஆம் பரிசு டோக்கன் எண் 121 SMT சண்முகம் பட்டணம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.